இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு பீடு மேட் ஃபில்லிங். த்ரெட்டில் நம்ம வந்து ஏற்கனவே மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பீடில் மேட் ஃபில்லிங் படிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு அழகாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா நீட்டாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இதை வந்து அழகாக ஈவனாக எல்லா பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி செக்கு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி பாக்ஸாக வரட்டும். நீட்டாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. எல்லா பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு பீடு பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் கலர் 2 கலர் பீடு எடுத்துக்கோங்க. த்ரெட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து நார்மல் த்ரெட்டு தான். அப்புறமா பீடு ஊசி நான் எடுத்திருக்கேன். 2 கலர் பீடும் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து அடியில் கொடுத்து எப்பவும் போல் த்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோமா? எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஒரு கோல்டன் கலர் பீடில் ஒரு 5 பீடு எடுத்துக்கிறேன். ஒரு 5 பீடு எடுத்துட்டோமா, அந்த செக் நம்ம அந்த பாக்ஸ் போட்டிருக்கோமா அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நான் டபுள் கலர் பீடு எடுக்க சொன்னேன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கலர் நீங்கள் இன்னொரு கலர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பீடையும் அதே மாதிரி 5 பீடு தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் கூடுதல் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. அதே 5 பீடு எடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த கலர் கோல்டன் கலர் 1 2 4 5 பீடு மறுபடியும் எடுக்கிறீங்களா. இந்த மாதிரி கலர் மாற்றி நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த நம்ம வந்து பிக்சர் வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கோங்க. அஞ்சு பீடாக தான் எடுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் செக்கு போடாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளாடி நம்ம முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருந்தோம்னா அதே அளவுக்குள்ளே தான் போடணும்னு இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு 6 பீடு எடுக்கிறீங்கன்னா அதே 6 பீடு வச்சு போயிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் 5 பீடு எடுக்கிறீங்கன்னா அதே 5 பீடு வச்சு போடணும். இல்லை நீங்கள் 4 பீடு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே இந்த கலரில் ஒரு 4, அடுத்த கலரில் ஒரு 4, அடுத்த கலரில் ஒரு 4 அந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ நான் வந்து 5 பீடு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம முடிச்சிட்டோம். இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து அதே கலர் பீடை மறுபடியும் போடுறோம். இதே மாதிரி நம்ம இப்போ 5 பீடு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி 5 வாட்டி இதே கலரை அப்படியே நம்ம கொண்டு வரணும். இந்த பாக்ஸ் நம்மளுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நம்ம அதை போட்டு பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். இந்த செக்கில் இந்த பாக்ஸ் வர்றது வரைக்கும் எப்படி போடணும். இல்லை 5 பீடு நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல நான் பாக்ஸ் வரைஞ்சிருக்கிறது அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து அது பார்க்காதீங்க. நீங்கள் வந்து அந்த நம்ம வந்து இத்தனை பீடு எடுத்துருக்கோன்னா அதே பீடு கனெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் போடணும். ஓகேங்களா? ஒரு பீடாக போடக்கூடாது. இப்போ ஒரு 5 பீடு எடுத்திருக்கீங்கன்னா 5 பீடையும் சேர்த்து தான் நம்ம லோட் பண்ணணும். ஒரு பீடாக போடக்கூடாது. ஓகேங்களா?
ஆனால் 5 பீடு 6 பீடு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் நம்ம பீடு எடுத்துக்கக்கூடாது, லோட் பண்ணிக்கக்கூடாது. அது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 6 5 ஒரு 4 பீடு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 வாட்டி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தால நீங்கள் திருப்பி வரும்போது இதே மாதிரி இது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு 5 வாட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 4 வாட்டி கொடுத்துருக்கேன். பீடு இங்கேருந்து போகும்போது 5, அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி இங்கே வந்து நம்ம 4 வாட்டி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ஓகே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா? இப்படி தனித்தனியாக பாருங்கள். இது பார்க்கும்போது நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கா? இப்போ இது போதும். இப்போ வந்து நம்ம இந்த கோல்டு கொடுத்துருக்க இடத்துல பிங்கு கொடுக்கணும். பிங்கு வரக்கூடிய இடத்துல கோல்டு வரணும். இந்த மாதிரி பண்ணணும். சரியா? என்ன இருக்கா இந்த இடத்துல? அதே 5 பீடு தான் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்கலை. இந்த மாதிரி இனி இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி 4 வாட்டி நம்ம மறுபடியும் கொடுத்துக்கணும். ஆனால் பீடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை எடுத்திருக்கோம்? 5 எடுத்தோன்னா அதே 5 பீடு வச்சு கடைசி வரைக்கும் கொடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு கடைசியாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு செக்கு மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோமா? மறுபடியும் ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் ஒரு 4 வாட்டி நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம இதுவும் ஒரு 4 வாட்டி போட்டு முடிச்சிட்டோம். இனி அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ வந்து நம்ம அந்த பிங்க் வந்திருக்க இடத்துல மறுபடியும் கோல்டு வந்திருக்க இடத்துல நம்ம பிங்க், இந்த மாதிரி மறுபடியும் இதே இதில் தான் நம்ம மாற்றி மாற்றி போடணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். இப்படி நம்ம போடும்போது அது ஒரு செக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ளவுஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒர்க்கு. அதிலே பீடில் பண்ணும்போது செமையாக இருக்கும். இது வந்து எம்போஸ்டாக நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட்டு அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது இன்னும் கூட சூப்பராக இருக்கும். அப்படி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ கிளாஸில் ஸ்டூடெண்ட்டு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற இதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி கிளாஸில் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கோல்டு வர இடத்துல பிங்கு போட்டிருக்கோம், பிங்கு வர இடத்துல கோல்டு போட்டிருக்கோம். இதே தான். இப்போ வந்து இதே மாதிரி மறுபடியும் இதே மாதிரி சேமாக ஒரு 4 வாட்டி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதையே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு செக்கு மாதிரி உங்களுக்கு வருதா? இதே மாதிரி தான் நம்ம எந்த அளவு பிக்சர் வரைஞ்சிருக்கோமோ அதே அளவு போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கிளாஸில் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்புறமா இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அப்புறம் ஏதாவது ஒரு பிக்சர்லேயும் கூட போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.